சண்டானங்க பொருள் பெரிய அவஜாரி போல பாருங்க மைட்ட என்ன பூரா மனைவி எவ்வளவு வெயில தாங்கிலே மழையை தாங்க முடியல உட்கார்ந்தான் சாணி ஏன் கேட்கிறேன்னா ஏற்கனவே 2 பேர்த்த கல்யாணம் செத்து போனாங்க. முதல் கல்யாணம் நல்லாச்சேன் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு படுத்து கிடந்தேன். திடீர்னு தூக்கத்துல முடிஞ்சுக்கிட்டு என் தலைமையத்தை புடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு தேப்பு டாப் பசத்தை காயிலே கையில பிடிச்சிருக்கேன். 2வது கல்யாணம் பண்ணே பஸ் கண்டாயிட்டு அவன் நல்லாத்தையும் படுத்து கிடந்தேன். 7 அடி ஒரு கட்டல் சரி நல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருந்தேன். சண்டாலே திடீர்னு படிக்கட்டு நிக்காத உள்ள அப்படின்னு மடான்னு தள்ளி விட்டேன். கீழே விழுந்து மூக்கத்துல முடிஞ்சு ரத்தம் வந்துருந்துச்சான். அப்ப நான் என்ன பண்றது அடியே எங்க பிள்ள எப்படியாவது ஒரு வாங்கி அடியே உன்னை பார்த்தா நான் போறேன். இவங்க ஆத்தா வச்சு 10 நேரம் சொல்லு உள்ள போன ஒரு பாவடை ஒரு ஜாக்கெட் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்க ஆத்தா பேர் எப்பத்த நேரம் நம்ம உள்ள போய் காய்க்கல பஞ்சு 2 பஞ்சு அதே பிளாஸ்டிக் பஞ்சு வாங்கிருக்கேன். உள்ள போய் அடுத்த எங்க அப்பத்தா அன்னைக்கே சொல்லுச்சு அவசாரியா போனாலும் முகராசி வேணும்னு. ஒரு சில பேத்துக்கு அந்த ராசி இருக்கு. ஏன்ட்ட வரையில ஈஸ்வர கப்ப விதியத்தாவை எல்லாம் வரேன். நீ வரும்போது எல்லாத்தையும் பிடிக்க வச்சுருங்க. நான் பிறந்தாலும் பொம்பளை அடுத்த ஒரு ஜென்மம் உனக்கு இருந்தா ஏன்னா சிந்து மாட கூட பிறந்தது 4 நாளைக்கு பால் குடிச்சாங்க. பால் எடுத்து ஒரு தாவணி ஒரு பந்து வாங்கினா 100 பந்து இலவசமா 2 பந்து கொண்டாந்து பொம்பளை நெஞ்சு நிமித்து நடக்கலாமா? ஆம்பளை கட்டுப்பட்டுதான் நடக்கணும். புரியல பொம்பளை பிள்ளை இப்படிதான் இருப்பாங்க. எப்படி தாவணி போட்டுருக்கீங்க? கொஞ்சமா ஒரு அடக்கம் இருக்குமே இல்லையா? தாவணி மேல ஒண்ணு இந்த அடக்கத்தையும் ஒழுக்கத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒழுங்கா தாவணி மேல ஒண்ணு மழையில உட்காருங்க. நாங்க காற்று வாங்காம போக மாட்டாங்க. முடிவு பண்ணிட்டேன். நீங்க மட்டும் இந்த கொடையை பிடிக்க மட்டும் சொல்லி பாருங்க. இந்த செனப்பள்ளியாக நடந்து இருக்கா
எங்கிட்ட ஒரு கோமன் சத்தம் இருக்குது. பேரன்பு கொண்ட பிரிவுகளே, கிராம சபை ஒரு முக்கிய வேண்டுகோள். என்ன வர்ற இன்னொரு பத்தி நம்ம பப்பு திறமையாக பாடியதற்கு அவர் நடிப்பு திறமையை பாராட்டி அவருக்கு அன்பளிப்பாக 2000 கொடுக்குறாங்க. காசு கொடுங்க. மொத்தம் கொடுத்து 20 ரூபா கூட வரலையே. தேவந்த உள்ள இளைஞர் சார்பாகவும் மற்றும் கிராம சார்பாகவும் முக்கியமான வெளியில வந்து நாடாம் பார்க்கிற ரசிகா சரி, உள்ளூர் வந்து நாடாம் பார்க்கிற ரசிகா சரி, ஒரு முக்கியமான வேண்டுகோள் அப்படியே கொடுத்துட்டாங்க. தயவுசெய்து இந்த 10 மணி நேரம் தூங்குறவங்க தயவுசெய்து கொஞ்சம் பிறந்து கொடுத்துக்கோங்க. ஒரே பக்கம் மட்டும் அந்த அரம்பு சொல்லிக்கிறான். கழகத்தில் பாட்டும் பாடும் காலகத்தில் பாட்டப்பாடும் சாதனை நீங்க யாரு? நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஆட்டா ஓட்ட போத நீ இந்த அளவுக்கு பேசிட்டு நீ யாருன்னு முதல் சொல்லியா? சொல்லுங்க. நீ சொல்ல மாட்டியா? சரி நான் கேட்கிறேன். நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? என்ன கேக்குறியா? அந்த ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா வீட்டுக்கு போனா நீயும் தூக்கு நானும் தூக்கு அந்த இடத்துல தொங்கிட்டு கூடாது. விருந்தாடி வீட்டுக்கு போனேன் பொண்டாடி குடும்பம் எங்க போன மாதிரியா அங்க வந்து வேற அந்த இடத்துல ஏறிக்கிட்டு கூடாது. பரவாயில்ல மாமியா அக்கமங்க மாத்துட்டு ரொட்டி கோழி உலகத்திரமாவே அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க. மூக்கு சிறுத்தம் உன்னிச்சா மட்டும் வாய்த்த அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைக்கக்கூடாது. யார் நீங்க? என்ன நீ யாரு? நீங்க யாரு? தம்பி அண்ணே என்ன நீங்க சரி இல்லையா பாருங்க கொடுக்குற எப்படி நீ சோம்பேறா நான் போட்டு போடுவேன். நல்லா தூங்கிடுவேன். இடம் வேண்டா வாடுவேன். யார் நீங்க? நான் வருவேன். உங்க பேரு? ஒரு ஷிஃப்ட்டுக்கு அது போயிட்டு வந்து சேர்த்து சரி என்ன சரி அடுத்து பல படம் எடுத்துடுவேன். இந்த ஒழுங்கா பேசணும். உங்க பேரு என்ன? நாரத மகாபலி சொன்னேன். சரி சரி என்ன சொல்ற காந்தியத்துல உனக்கு என்ன யாரும் அதனால சாப்பிடுறியா? உங்க பேர் என்ன? என் பேர் தானே நாரத மகாபலி சொன்னேன். சரி சரி உங்க பேர் என்ன? நாராயணா நாராயணா. சரி எவ்வளவு லேய் எடுத்துறீங்க? லேய் சாப்பிடுறியா? வயிறு வச்சு தின்னு சொல்லவா? உங்க பேர் என்னங்க? அதான்டா சொன்னேன். வச்ச பேர் எல்லாம் வச்சாங்க. உன் வாயில வச்சாங்க. வாயில வச்சாங்க. ஆமா பேர் என்ன? வாயில வச்சோம்ன்றீங்க. பேர் என்ன? அதான்டா வச்ச பேரு. என்ன பேரு? கூப்பிடுற பேரு. எப்படி கூப்பிடுவாங்க? வாயால தான் கூப்பிடுவாங்க. அப்ப என்ன செவில கூப்பிடுவாங்க? வாயால தானே கூப்பிடுவாங்க. உங்க பேர் என்ன? அதான் வச்ச பேருங்க. என்ன பேரு? கூப்பிடுற பேரு. எப்படி கூப்பிடுவாங்க? வாயால கூப்பிடுவாங்க. அப்ப என்ன புடத்துல கூப்பிடுவாங்க? அது கூப்பிடு முடிச்சா கூப்பிட்டு பாரு. பேர் என்ன? அதான் சொல்லிட்டேன். என்ன வச்ச பேரு. எப்படி வச்சாங்க? வாயால வச்சாங்க. வாயால வச்சாங்களா? ஆமா. என்ன பேரு? கூப்பிடுற பேரு. எப்படி கூப்பிடுவாங்க? வாயால கூப்பிடுவாங்க. மொத்தம் எவ்வளவு கூப்பிடுவாங்களா? உங்க பேர் என்ன? உன் பேர் என்ன சொல்லு. உங்க பேர் என்ன சொல்லுங்க. அதைத்தான் சொல்லிக்கலடா. பேர் என்ன? வச்ச பேரா? என்ன பேரு? கூப்பிடுற பேரு. எப்படி கூப்பிடுவாங்க? அப்படித்தான் கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? வாயால கூப்பிடுவாங்க. எந்த வாயா? அந்த வாயால வச்ச வாயால தானே கூப்பிடுவாங்க. எந்த வச்ச வாயா? அந்த வச்சாங்க. ஏழு வச்சாங்க வாயில. சப்பு சப்புன்னு கொடுத்துருவேன். என்ன வேறு? வெட்டி வேறா? வெட்டி வேறா? ஏன் உடனே மூலமா? என்ன வேறு? அதான்டா வெட்டி வேறு. என்ன வேறு? அந்த பேரு தான்டா. எந்த பேரு? வச்ச பேரு. என்ன வச்சாங்க? நானும் திருப்பி திருப்பி தாண்டா சொல்லுவேன். உங்க பேர் என்ன? நாரத மகாபலி. பேர் என்ன?
அதே பேர் தான்டா. என்ன பேரு? அந்த பேர் தான்டா. எத்தனை பதிரி முன்சாமி, கன்சாமி, மாசாமி, முடியன், கண்ணே, ராதாகிருஷ்ணே நிறைய பேர் வச்சிருக்கேன். உங்க பேர் என்ன? நாரத பசாமணின்னு சொன்னேன். இல்ல அது கோயில் பேர் கேட்கலாம். உங்க பேர் என்ன? அதான்டா அந்த பேரு. உங்க பேர் என்ன? என் பேரு தான் சொன்னேன். என்ன கணப்பு? உங்க பேர் என்ன? என் பேருங்க என்ன பேரு? நாரத பசாமணிவன். அது கம்பெனி கேட்கல. இப்படி வந்து நிச்சயம் பாரு. என்ன பேரு? அந்த பேர் தான்டா. என்ன பேரு? வச்ச பேரு. எதுல வச்சாங்க? உன் வாயில வச்சாங்க. உங்க பேர்? நான் சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி அதுவே தானே சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஊழத்தை பாத்துக்கல? முனியாண்டி, ராமசாமி, கருசாமி, புண்ணிச்சாமியோட பேர் வைப்பாரு. உன் பேர் என்னையா? ஏன் வெண்ண நாரத மகாமுனிவன் சொல்லிட்டேன். வெண்ண நாரதரா? ஏன் வெண்ண கேள்ற? ஏய் வெண்ண கேள்ற உங்க பேரா? வெண்ணைனா என்ன? வெண்ணைனா என்ன? என்னன்னா பதம். பதம். பதம்னா? பதம்னா ஹைவே. ஹைவேயா? தயிர், மோர், முட்டை, தீப்பு, மோப்பு. பதம்னா வார்த்தையில சொல், பேச்சு. உங்க பேர் என்ன? அதான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? என்ன பேரு? வச்ச பேரு. எதை வச்சாங்க? உன் வாயில வச்சாங்க. ஓ இல்லையா? ஏன் வாயில? உன் வாயில வச்சாங்க. உன் வாயில வச்ச பேரு உன் பேரு? இல்ல இல்ல. என்ன பேரு? அதான்டா வச்ச பேரு. என்ன வச்சாங்க? உன் வாயில வச்சாங்க. நோத்த ஈர்ல வச்சாங்க. அதே உங்க பேர் என்ன? அதைத்தாண்டா நான் சொன்னேன். நாரதர். கம்பெனி பேரை கேட்கல. உங்க பேர் என்ன? அதைத்தான் நான் சொன்னேன். என் பேரத்தான் சொன்னேன். பேர் என்ன? சொல்றா. உங்க பேர் என்ன? நாரத மகாமுனிவன். ரசாயன கம்பெனியா? எது விளக்க மறைச்சிருப்போம் வரப்போகுது கொஞ்சம் நேரத்துல பாரு. உங்க பேர் என்ன? டேய் ஒழுங்கா பேசுறா. நாரத மகாமுனிவன். என்ன சுண்ணிய எப்படி போறியா? இல்லை எப்படி போறியா? நானும் பசியா? ஆமா நீங்க தானா? நானே. ஏன்டா அப்படி? நல்லா தானே இருந்த. உங்க ஏற்கனவே பாத்துக்கிறேன். எங்க பார்த்திருக்க? அண்ணன் கூட பரம்பூடி பரிசால ராமா 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 பிச்சை எடுத்து. அப்ப உனக்கு மஞ்ச கம்மாளம் வரும்டா. என்ன விளாக்குறீ? இல்ல உனக்கு மஞ்ச கம்மாளான்னு கேட்கிறேன். இல்ல என்ன விளாக்குறீ? காமாளக்கார கண்ணுக்கு கண்ணெல்லாம் அப்ப உனக்கு மஞ்ச கம்மாள இருக்கட்டும். அங்க அது வேற ஆள்றா. நீங்க என்ன விளாக்குறீங்க? இந்த வேஷத்துல பாத்தியா? இல்ல அந்த அளவு முடியாது கிடைக்குமா இருந்தாரு நீங்க? அப்புறம் ஏன்டா அப்படி சொல்ற? நீங்க என்ன விளாக்குறீங்க? அது வடநாட்டுல இருந்து வருவாங்கடா. பாவம் அவங்க பிழைப்பு. அவங்க பிழைப்புக்கு அதை பாக்குற. அவங்களையும் போய் கேவலப்படுத்துற. நீங்க என்ன விளாக்குறீங்க? என்ன நான் கானம் பாடுவேன். கவர்மெண்டா? என்ன கவர்மெண்டா? என்ன விளாக்குறீங்க? கானம் பாடுறேன்டா. காணம்டா? பாட்டு பாடுவேன். பிச்சை எடுக்கலாம். உன் பிச்சைக்கார பத்தி ஒன்னோட போல வச்சியா? பாட்டு பாட பிச்சை போச்சு. பாட்டு பாட பிச்சை எடுக்கிறவங்க பாட்டு பாடுவாங்களா? மத்தவங்க பாடக்கூடாதா? ஏன் என்ன எல்லாரும் பாடுவாங்கல்ல? நீ என்ன சொல்ற? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மேலூர் வந்து வர்றேன். ஐயா பல்லாட்டு எப்படி போகுது? ஏன் வாங்கி போறியா? முடிச்சுட்டு வாங்கி டிக்கெட் வைக்கலாமா? பேசாம பக்கத்துல இருக்கு ஏர்வாடி. ஏர்வாடி பக்கத்துல இருக்கு. உடனே அங்க ஊடி கூட்டி போட வச்சிருந்தா அண்ணன் சொல்லி. ஆமா வரு. வாடா நான் கூட கூட்டி போய் விட்டாரு. ஏர்வாடியில. எங்க இருக்கீங்க? ஏர்வாடியில. நம்ம வரேன். இளைவாணி. போதும் புத்தா. நல்லா கணப்பேன். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லடா. சரி சாமி, உங்க நாட்டுல 100 நாளைக்கு போகலாம். எங்க நாட்டுல 100 நாள் வேலையெல்லாம் கிடையாது. போக மாட்டல? எங்க ஊர்ல அதே கிடையாதுடா. அப்புறம் மொபைல் கிட்ட இடுப்புல போட்டிருக்க. அதுக்கான முதல்ல மஞ்ச கம்பளம் கேட்டேன். நான் யூஸ் போயிருக்கேன். என்ன யார் ராயக்கு பண்ணுவா? யாருடா? என்ன மகன் யார்? யார் முடியாது மகளா? மகன் யாருடா? முனியாண்டி மகளா? ஆம்பளை பொம்பளை? பொம்பளை வேண்டா. வேணா. அது கீழே வேணா வாய் வைக்கிறியா? உங்க அப்பா ஒரு பிரம்மா. பிரம்மா. அம்மா ஆரஸ்வதி. சரஸ்வதிரா. உங்க ஒரு வாசல். நாரதா. பொம்பளை அரசியல் இல்லையா?
ஏன் இந்த கொலை வெறின்னு கிளை கூட அமையலையா? என்ன நினைக்கிறோம்? நல்லா இல்ல உனக்கு. நல்லா இல்ல. நல்லா இல்ல. இல்லடா. என்ன? கிடையாது. நான் சொல்ல மாட்டேன். ஏன்டா அப்படி? என்ன அது? என்ன? அந்த நீ பேசுற வசனத்தை அங்கேயே சொல்லிட்டு முன்னாடி. அது வேணாம். நான் பாட்டு பாடுவேன். அந்த செயினை கொடு. செயினை வந்தேன் ரசிக்கல செல்ல கூட ஒரு விட்டு படம் வந்தேன். ये किसान ये गांव में लगाता नोता ईर என்ன கிடைக்கல என்ன ஒண்ணுமே கிடையாது. அது உனக்கு கண்ணு தெரியாது உனக்கு தெரியாது அப்படி வைங்க. யானைக்கல் நான் பாருங்க வரீங்க படவா ஆங்குற நீ ஊங்குற உங்க அப்பையும் கலப்படி பாருங்க படவா கட்டி பூடிடா யாரை கட்டிக்கிறது காலை இடிச்சு வச்சுக்க கட்டையை பிடிச்சுக்கீங்க ராத்திரி நேரத்து பூஜை உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம்? நீ யாரு ஆன்மகன் உண்மையாக உண்மையாக சத்தியமாக நிரவாதி பாறையாக. நீ ஆண்மகனா? ஆமா நான் வேற மாதிரில கேள்விப்பட்டேன். வேற மாதிரி கேள்விப்பட்டியா? 170 ரூபா கேள்விப்பட்டேன். நீ ஆணா பெண்ணா இல்ல ஆணும் இல்லாம இருக்கு பெண்ணும் இல்லாம இருக்கு அழியா? அது 9 டிராப்ல நான் சொன்னா பேசுறேன் கொய்யா. அப்படி கேட்கல. எங்க அப்பனுக்கு ஆத்தாவுக்கு நான் பிள்ளை. அப்பனுக்கு உங்க ஆத்தாவுக்கும் பிள்ளையா, உங்க சித்தப்பாவுக்கும் சின்னம்மாவுக்கும் பிள்ளையா, உங்க பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் பிள்ளையா? இத பத்தி நான் கேட்கல. நீ யார்? நான் ஒரு சம்சாரி. நீ சம்சாரியா பிரம்மச்சாரியா? அத பத்தி நான் கேட்கல. நீ யார்? என் தங்கச்சிக்கு நான் அண்ணன். உன் தங்கச்சிக்கு அண்ணனா உன் தம்பிக்கு அண்ணனா யாரா? அத கேட்கல. நீ யாரா? மொத்தத்தில் நான் ஒரு ஆண் குடிமகன். நீ மொத்தத்துல ஆண் குடிமகனோ பெண் குடிமகனோ இல்ல ஆணும் இல்லாம பெண்ணும் இருக்க அழி குடிமகனோ? அதை பத்தி நான் கேட்கல. நீ யார்? எங்க அண்ணனுக்கு தம்பி. உங்க அண்ணனுக்கு தம்பியா உங்க அக்காவுக்கு தம்பியா? அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? என் தம்பிக்கு நான் அண்ணன். உன் தம்பிக்கு அண்ணனா உன் தங்கச்சிக்கு அண்ணனா? அதை பத்தி கேட்கல. நீ யாரா? வெண்ண மயத்தை புடுங்கப்பா. ஓர போயிடும் கொஞ்சால. நீ யாரா? என்ன கேட்டா இவ்வளவு நேரம் என்ன கொலையா கொண்டு இல்ல? நீ பப்புனா வெப்பனா ரெப்பனா? அதை பத்தி கேட்கல. நீ யாரு? சுத்தம் இருக்கு. அம்மா
லைவ் தெரியுது ட்ரெஸ் தெரியுது யாருன்னு கேக்குறாப்ல பங்காளியா உழைப்பாளியா முதலாளியா அதை பத்தி நான் கேட்கிறேன். நீ யாருடா? கேக்குறாப்ல யாரு இன்னும் அதே பண்ணிட்ட போ ஒண்ணுக்கு போறியா ஏன்னா சேர்த்து இருந்துருவா. சரி பரவாயில்ல. பிள்ளை குறை கேட்டு அன்பாலா பெண்பாலா? இல்ல சீம்பா. யார் அவர்கள்? மாடு கண்டு விட்டுருக்கா? யார் அவர்கள்? ஒண்ணு கூடப்படாத வள்ளி, சரி இன்னொன்னு யாருக்கு சரி கிரேண்டரா ஒரு வாரமா பில்ட் அந்த வைக்கிறது இந்த சரி பைப் போட்டு டைப் ஆயில் போட்டு பார்த்தேன். உன்னால முடியல உன்னால முடியல உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும்டா. சொல்லு. ஓடிவா கந்தா நீ ஓடிவாய் அப்படி அச்சங்கோயில் ஆண்டவனே ஓடிவாய். நாடக அப்ப சுண்டல் பொங்கச்சோருக்கா ஊர் ஊரா பஜனை பாட பாடு. கண்ணை வெள்ளையம்மா வெள்ளச்சாமி உயிரோட ஒப்பாரு உனக்கு வைக்க நீ பேச சாமி நம்ம இருக்க சாமி வேணாமா அவப்பாரு தெரியல எச்சாமி போகிறதா
இன்னைக்கு இந்த முழு கல்கோட்டை நீங்க இல்லாத நாளையில் நம்ம 26 பேசுறது நாம ஆச்சிட்டையா சாமியா என்ன பண்றீங்க நான் கலை வச்சு நீங்க இல்லாத நாளையில நம்ம 26 வேப்ப ஓரளவு எப்படிக்க தெரியல சாமி அக்கா ஆளுகளை அழைச்சு நீங்க இல்லாத நாளையில நான் இறங்குடையத்தே அப்போனும் அப்ப நான் 10 புள்ள சின்ன பையன் அம்மா நெருங்கிச்சுல நான் சின்ன போய் நீ 10 புள்ள வத்தவ இவன் 4 பேர் சின்ன அப்படித்தானே மரியாதை இருக்கு இவனே தேவட்டி மகன் இறங்குடி புதிக்காது நான் புதிக்கிறேன் ஆடி பாடியத போக்குள்ள பண்றாரு இது தெரியுமா இது எப்படி அது சமாளிச்சு இன்னைக்கு ராத்திரி அதோட போனோட எங்க இதே புரிஞ்ச தொப்புளி மகன் உளமட்டி நான் ஊழமட்டி என்ன நாடத்தை கருத்த முந்தி உன் தங்கச்சி கூப்பிடா தங்கச்சிக்கு சீமந்தம் ஒத்தி வச்சுட்டே மயக்காட்ட கால லூசு முண்டை அப்புறம் தட்டி பார்த்தே கொட்டாங்குச்சி கண்ணு குளமாச்சு தாயாக நினைச்சு தவள்ளிய வளர்த்தே இவ பேயாக மாறி தண்டனக்கா நீ அப்படியே மாறிடுது நோத்த ஈருமா கோத்தான் கோத்தான் சுடுகாடு வந்து என்ன சொல்லிருக்காரு ஆமா என்ன பிள்ளை போகும்போது
கூப்பிட்டீங்க கோலேஜ் பத்தி இருந்து என்னண்ணே தங்கச்சி அண்ணே இருக்கிறக்கும் அழகு மெருகிறதடா என்ன செய்யல அதுக்கு ஒரு காலத்துல நீ வள்ளிக்கிழங்கு தோண்டிய பழத்துல ஆமா காஞ்ச கருவடா கிடந்த ஆமாண்ணே உன்னை தூக்கிட்டு அண்ணே சரி பார்த்து என்ன நடந்துச்சு சொல்லு டைலாக்கா சரி இல்ல அண்ணே தங்க ரதமா வளர்த்துட்டான் ஆமாண்ணே ஏன்னா இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு காணோம். காணா அதுக்கு என்ன செய்யலாம் இப்ப என்ன சொல்ல வரேனா என்ன ஒரே ஒரு ஆசைதான் என்ன ஆசைண்ணே அடுத்த பிரிவுன்னு ஒண்ணு இருந்தா அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா உனக்கு நான் மோள போயெல்லாம் பார்க்கணும் உனக்கு கடமாட்டில் விட்டுறேன் அண்ணே அண்ணே இப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருக்குன்னு நான் தெரியவே இல்லையே அடுத்த ஜென்மம் என்னன்னு இந்த ஜென்மம் நாம நினைச்சோம்னா எல்லாம் நடக்கத்தானே செய்யும் நம்பிராஜன் குடும்பம் நாதாரி குடும்பமா போச்சு போ நம்ம மோகனைய பாரு அண்ணன் தங்கச்சியா எப்படிதான் பேசுவாங்களா நீ வயிறடா உனக்கு 4 வயசு இருக்கும் சரி கம்மங்கிறது வாங்கிட்டு வா கம்மங்கிறது வாங்கிட்டு வா ஐயோ சிவாஜி கணேசன் மாதிரியே நடிக்கிறியே நான் என்ன செய்வேன் ஓர பேச கொய்யா இப்ப யாரு அது மண்புழு சரிண்ணா தாராளே அழுவேன் ஆமா இந்த அண்ணன் அத்தாடி என் தங்கச்சி கண்முகத்தை வாங்கிட்டான் நீ பக்கத்துல பறிப்புன்னு வாசம் வருதா அப்படி கொண்டுருவேன் செட்டு போட்டிருக்கேன் அப்படித்தான் இருக்கும் கம்மங்கிறது இப்ப என்னமோன்னு சொல்லிருக்க அந்த அண்ணன் சிவசிவா சிவசிவா என்ன ஓர மறந்துவோங்கள டைலாக் மறந்து வருமா காடும் கடல்ல இந்த அண்ணன் ஓடுனேன் சரி ஆனா சிவசிவா ராமேஸ்வரம் பரமேஸ்வரம் ராமேஸ்வரம் யமுனேஸ்வரமா நீ சின்ன வயசு அண்ணன் செய்வா ஓன் தெரிவு சின்ன தெரிவு சொன்னீங்க பேச மாட்டேன் நான் அன்னை காடுமெல்லாம் ஒன்னே கம்மறதே கிடைக்கல ஆமா கம்மங்கிறது இல்லாட்ட உன் மனசு ரொம்ப வேதனைப்படுன்னு ஆமா அதனால இந்த அண்ணே சீமக்கரை வர இருக்கும் கொல்ல பாத்தியா அப்பவே கொல்ல பாத்தியே பாட்டுக்கு போன நீ வள்ளிரமன் நினைச்சு சரி என்ன காரணம் எதுக்காக கூப்பிட்டீங்க நாரத மகள் நம்ம இடத்துக்கார் எங்கே இருக்கிறார் பெரியவர் அழைத்து வரும் ஆட்சி வர வேண்டும் நம்ம வரும்போது கருது வண்டி வந்தோம் ஏன்னு கூப்பிடுச்சு வர வேண்டும் வணக்கம் சுவாமி பாத்தனூர் பரமக்குடி ராமநாடு ராமேஸ்வரம் போவா வர வேண்டும் வணக்கம் சுவாமி வர வேண்டும் வணக்கம் 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 வர வேண்டும் மாமுனியே வர வேண்டும் மாமுனியே தர வேண்டும் மாமுனியே கலைவாணி
தாங்கி தாங்கற்ற மைந்தரை வருக, இசைக்கு இலக்கணம் வகுத்த இசைஞான வளரை வருக, மலையாள புலவரை வருக, மாதவ செல்வரை வருக, உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவக்கி முடிவில் வளமாகவும் நலமாகவும் மாற்றும் வாக்கு சாதத்தில் மிகுந்தவரை வருக வருக, உமது வருகை நல்வரவாகட்டும். காரணம் என்பதால் பாமாலை பாடி பூமாலை தொடுத்து நான் உங்களை வரவேற்றிருக்கிறேன். எனது வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு என்னை என் நாட்டு மக்களையும் என் அண்ணன் தோழி அனைவரையுமே ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. அம்மா நல்ல சீனப்பட சீக்கிரமே விவாக கிறிஸ்து நீங்களா இருந்து பசு போயிடுச்சு குச்சி கொண்டு போய் ரொம்ப உங்கள் இருவருக்கு என்ன வர வேண்டும்? எனக்கு ஒரு 5000 கை மாத்துவேன். சரி அப்படி வாங்கி தரேன் போயிட்டோம். என்னை தந்த போறோம் சென்று வருவேனே நாராயா. இல்ல அதுக்கு சீசன்ல செங்கல் சீசன்ல தான் சண்டைக்கு வந்தாரம்மா இப்படிப்பட்ட அண்ணனுக்கு சோத்துல வைத்தது கொண்டு விடலாம். உனக்கு எங்க அண்ணன் தேவை போ. கைதாப்பட வைத்து கண்ணை பதந்து கருத்தில் விடுத்த கண்மணிகே காவிய பொன்மணிகே அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அது அற்புதமாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு தாய் எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருதுகளை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வழிமுறைகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு கரும்பெடுத்து கொண்டவானால் அந்த கரும்பிற்கு 3 வகை சுவை கொடுத்திருக்கிறார். முதற்கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு. முதற்கடி கசப்பு என்று சொன்னால் அந்த பொருட்களை கருத்து சாப்பிட்டால் அது கசப்பு தொன்றாக இருக்கும். நடுவில் உள்ள பொருள் கருத்து சாப்பிட்டால் அது இனிப்புச்சுவனாக இருக்கும். கடைசியில் அந்த தூர்ப்பாகத்தை கருத்து சாப்பிட்டால் அது உப்புச்சுவனாக இருக்கும். இப்படி ஒரு கரும்படியை 3 வகை சுவை கொடுத்திருக்கிறது. என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய். தாயார் கிரகத்தை வணங்கினாயா, தந்தையார் கிரகத்தை வணங்கினாயா, உருவாக கிரகத்தை வணங்கினாயா, தெய்வமாக கிரகத்தை வணங்கினாயா என்று கரும்புகளை வகையில்லை. மரபு நிலத்திலே மரபை தோழி வைத்து மரத்தில வளர்த்தை கொடுத்து மரபு நிலத்தை கண்டு மரபை வழியை சென்று விளவனுக்கு இருக்கும்போது மரம் அதிகண்டமாக மரபன் மரபளித்தார். இப்படிப்பட்ட வரவேற்பு நீ இணக்கத்தராவிட்டாலும் நீ கண்ட இந்த வரவேற்பு மிகவும் அற்பமானது. என்னை வரவேற்ற உண்மை வாழ்க்கையின் கடமை இல்லவா? ஆகையால்